ஹலோ மக்களே, வெல்கம் டு மினி டூர் vlogs. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டேஸ்டியான வெஜ் சாண்ட்விச் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் மயோனைஸ் யூஸ் பண்ணாமல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது சாண்ட்விச் செய்கிறதுக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்து போட்டிருக்கேன். ஒரு கை கொத்தமல்லிக்கு 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் லைட்டாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். சட்னிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அரைச்சிக்கலாம். தண்ணி ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க, அப்புறம் பிரெட்டில் அப்ளை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்காது. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு இதுக்கு சாண்ட்விச்சுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிக்கலாம். நான் இது பண்ணுறதுக்கு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன், 2 தக்காளி எடுத்திருக்கேன், ஒரு ரெட் கலர் குடமிளகாய் எடுத்திருக்கேன். இந்த காய்கறிகள்லாம் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு என்னென்ன வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கார்ன் ஆட் பண்ணிக்கலாம், மஷ்ரூம்ஸ், அப்புறம் பன்னீர், இதெல்லாம் நீங்கள் என்னென்ன வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம கட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஆனியனை இந்த மாதிரி கொஞ்சம் கனமாக கட் பண்ணியிருக்கேன். குடமிளகாயை விதைகளை எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெட் கலர் குடமிளகா ரொம்பவே ஹெல்த்தியானது. இப்போ டொமேட்டோவை ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ நம்ம மயோனைஸ்க்கு பதிலாக தயிர் எடுத்துருக்கோம். இது கடையில் வாங்கின தயிர் தான். இது கட்டி இல்லாமல் நம்ம மிக்சியில் போட்டு மிக்ஸ் பண்ணியும் எடுத்துக்கலாம். இப்போது மயோனைஸ்க்கு பதிலாக நம்ம தயிர் எடுத்துருக்கோம். இது வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இருக்கும். கடையில் வாங்கின தயிர் தான் அது. இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம், கட்டிகள் இல்லாமல். இல்லை நீங்கள் மிக்சியில் அரைச்சும் எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம சாண்ட்விச் ரெடி பண்ணிடலாம். பிரெட் எடுத்துக்கலாம். இப்போ நான் நார்மல் பிரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் டயட்னா வீட் பிரெட்டும் எடுத்துக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா தயிர், அதை ஃபஸ்ட்டு தடவிக்கலாம். ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணியிருந்த வெஜிடபிள்ஸ் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன், குடமிளகாய், தக்காளி சென்ட்ரலில் வச்சுருக்கேன். இதை சுற்றி எல்லா வெஜிடபிள்ஸையும் கவர் பண்ணிக்கோங்க. நல்லா இதை ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக ஆரிகானோ ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இட்டாலியன் சீசனிங், ஆரிகானோ. இன்னொரு பிரெட் எடுத்துக்கலாம். இதில் இப்போது நம்ம அரைச்சி வச்சிருந்த சட்னி அதை ஆட் பண்ணிக்கலாம்.
இது இந்த மாதிரி சென்டரில் லைட்டாக மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால காரமாக இருக்கும். இப்போ இதை இந்த பிரெட் மேலே வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். 4 கார்னரையும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இதே மாதிரி எல்லா பிரெட்டையும் நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. சூடானதுக்கப்புறம் ஒவ்வொரு பிரெட் ஸ்லைசஸாக எடுத்து நம்ம அப்படி பரப்பிக்கலாம். இப்போ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த சைடு 1 நிமிஷம், அதுக்கப்புறம் திருப்பி போட்டு அந்த சைடு 1 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ டேஸ்டியான சாண்ட்விச் ரெடி. பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். இதில் ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அதெல்லாம் அதில் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கை தட்டி விட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் டாட்டான்னு வரும். டாட்டா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.